வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கிறிஸ்மஸ் சீசன் வந்தாச்சு. அதனாலேயே என்னவோ நான் ரொம்பவே பிஸி ஆகிட்டேங்க. அதனால் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இருந்தாலும் அப்படியே விட்டுற முடியுமா? உங்களுக்கு கண்டிப்பாக கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? அதனால ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபியோடு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டெசர்ட் ரெசிபியோட நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளான். இதை வந்து கேரமல் புட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட ஃபேவரட் டெசர்ட்ங்க. அவ்வளோ பிடிக்கும். எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் இது கிடைச்சதுன்னா நான் விடவே மாட்டேன். அவ்வளோ ஆசைப்பட்டு சாப்பிடுவேன். இனிமேல் இது கண்டிப்பாக உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியாகவும் மாறிடும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக இந்த டெசர்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ளானுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. மில்க் வந்துட்டு நான் ஒரு 150 ml போல் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால். கண்டென்ஸ்ட் மில்க், அதாவது மில்க் மேட் வந்துட்டு ஒரு 150 ml நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா நமக்கு எக் தேவை. நான் வந்து 2 eggs எடுத்திருக்கேன். tablespoon full of நமக்கு வந்துட்டு சுகர் எடுத்துக்கலாம். வானிலா எசன்ஸ் நமக்கு ஒரு 1 tablespoon அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ வாங்க ஃப்ளான் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ கடாய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு 3 tablespoon full of நமக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 tablespoon அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ நம்ம சூப்பரான சுகர் கேரமல் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை அழகாக நம்ம கேரமலைஸ் பண்ணணும். இது எப்படி கேரமலைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நொரையாக வரும். ஒயிட் கலரில் ஒரு ஃபோமி கன்சிஸ்டன்சி மேலே ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் சட்டுன்னு வந்து ப்ரௌன் கலரில் அப்படியே அழகாக நமக்கு வந்து கேரமல் சிரப் ரெடி ஆகிடும். இது ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தால் ஸ்டிக்கி ஆகிடும். அதனால் நான் ஏற்கனவே அதை டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அழகான 2 பவுலில் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேரமல் சிரப்பை நான் வந்துட்டு அழகாக 2 சில்வர் பவுலில் வந்து நான் அதை ஊற்றி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளான் செய்வதற்கு ஏற்ற ஒரு பவுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் பவுல், அப்படி இல்லாட்டினா செராமிக் பவுல்ஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் எல்லாருமே செஞ்சு பார்க்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் வந்து சில்வர் பவுலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இஃப் சப்போஸ் வந்து உங்களுக்கு கிளாஸோ இல்லை செராமிக் பவுல்ஸோ இருந்தால் யூ ப்ளீஸ் கோ ஃபார் தேட். ரொம்பவே சூப்பராக அதில் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க இந்த ஃப்ளான் மிக்சர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 eggs வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த யோக்கை வந்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதை ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் கொடுங்க. நான் ஏன் வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நிறைய ஏர் பபிள்ஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஏர் பபிள்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ளானோட டெக்ஸ்சரை வந்து கொலாப்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 150 ml ஆஃப் மில்க் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மில்க் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நகை வெதும்ப சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலும் யூ கேன் ஆட் இட். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க், அதாவது மில்க் மேட் வந்து ஒரு 150 ml நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மில்க் மேட் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளான் வந்து ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக ரொம்பவே சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மில்க் மேடே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மில்கோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஸ்வீட்டும் கிடைக்கும் பொழுது அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் நீங்கள் வந்து மில்க் மேட் கிடைச்சா கண்டிப்பாக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் எங்கள் வீட்டில் மில்க் மேட் இல்லை, நான் என்ன போட்டு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் வந்து உங்களுடைய இனிப்பு
அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து எவ்வளோ எனக்கு வந்து இனிப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வேனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வேனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு வந்துட்டு இந்த முட்டையினோட ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிவைனாக இருக்கும். ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் நமக்கு இது செய்யும் பொழுதே வந்துடும். ஸோ இந்த வேனிலா எசன்ஸ் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்மெல்லோடையும் கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு சில்வர் பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் இந்த ஃப்ளான் மிக்சரை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேண்டாத சில ஏர் பபிள்ஸ் வரும். அதை மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வர்ற தேவையில்லாத சில விஷயங்களை வந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறத கிட்டத்தட்ட 2 to 3 டைம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுங்கள். ஃப்ளான் மிக்சரை நீங்கள் அதில் போர் பண்ணும்பொழுது ரொம்ப ஜென்டிலாக மெதுவாக அதில் போர் பண்ணுங்கள். அதிகமாக டக்கு 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 அப்படின்னு ஊற்றிடாதீங்க. அதை ஸ்லோவாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம 2 பவுல்லையும் சுகர் கேரமல் சிரப்பை வந்து நம்ம அழகாக அதில் ஊற்றி செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்மளுடைய ஃப்ளான் மிக்சரை மெதுவாக ஊற்ற போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னால் போல் கண்டிப்பாக நீங்கள் ஜென்டிலாக அதை போர் பண்ணுங்கள். டக்குன்னு ஊற்றாதீங்க. அப்படி நீங்கள் ஊற்றும் பொழுது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து ஜென்டிலாக நீங்கள் அதில் வந்துட்டு ஊற்றி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அருமையாக 2 பவுல்லையும் நம்ம ஊற்றிட்டு அதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு நம்ம அதை ரேப் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ரேப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து பாயில் பண்ணும்பொழுது அது எவாப்ரேட் ஆகி வர்ற அந்த தண்ணி வந்து இது மேலே சொட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஊற்றுனதுக்கு அப்புறமா அதை நீங்கள் லைட்டாக வந்து அந்த பாத்திரத்தை டேப் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம கேக் மிக்சரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கேக் மோல்டில் ஊற்றிட்டு அந்த மிக்சரை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம டேப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு கிச்சன் டிஷ்யூ போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளான் மிக்சரை அந்த பவுலை எடுத்து இது மேலே நம்ம வைக்க போகிறோம். ஸோ இது நீங்கள் வேறு எதுலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரத்தில் தாராளமாக பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதில் இந்த மாதிரி பவுல் வச்சு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் வந்து ரைஸ் குக்கரில் வந்து அடியில் தண்ணி ஊற்றி மேலே வந்து சில பாத்திரங்கள் இருக்கும், அதை வச்சு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தடில் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லோரும் ஈஸியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளானோட குக்கிங் டைமுன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸுங்க. ஸோ லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை நம்ம குக் பண்ணணும். ஸோ அருமையாக வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது நம்மளுடைய ஃப்ளான் ரெடியாக இருக்கும். நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் இந்த டெசர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ ரொம்ப சூப்பரான ஃப்ளான் நமக்கு ரெடியாக இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கவலைப்படாதீங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தட்டு இருக்கும் இல்லையா, அந்த மூடி தட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை அழகாக நைஃப் வச்சு ஷேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்து போட்டு அதை லைட்டாக 2-3 தடவை டேப் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அந்த ஃப்ளான் நமக்கு கிடச்சிடும். வாவ், நம்ம சூப்பரான ஃப்ளான் ரெடியாக இருக்குங்க. நம்ம அருமையாக நம்மளுடைய ஃப்ளானை பிளேட்டிங் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பரான இந்த ஃப்ளான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு அருமையான இந்த டெசர்ட்டை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ளான் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க. மனுக்குலத்தின் பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்க்கக்கூடிய
தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை தான் நம்ம கிறிஸ்துமஸ் நன்னாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உங்களுடைய உள்ளங்கள்லையும் இல்லங்கள்லையும் சந்தோஷமும் சமாதானமும் பெருகணும் அப்படின்னு நான் ஆண்டவரிடம் கண்டிப்பாக பிரார்த்திக்கிறேங்க. ஸோ இந்த ஃப்ளானை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேக் கேர் ஆல், பை பாய்.